வரும் சட்டமன்ற தேர்தல் செலவுக்கு திரள் நிதி வழங்குமாறு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். காணொலி வாயிலாக பொதுமக்களுக்கு இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். மக்கள் சேவைக்கு பணம் தேவையில்லை, மனமே போதும் என்று தாங்கள் தேர்தலில் நிற்பதாக சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்றும் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். காணொலி வாயிலாக சீமான் பேசியதை தற்போது பார்க்கலாம். எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வருகிற ஏப்ரல் 23 நடக்கவிருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த ஒரு மகத்தான பேர் இயக்கம் மக்களை மட்டுமே நம்பி களத்திலே நிற்கிறது. இங்கே மற்ற அரசியல் இயக்கங்கள் பல ஆண்டுகள் அதிகாரத்தை செலுத்தி நிறைய பணங்களை சேமித்து பதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கிற இயக்கங்கள் மறுபடி அந்த பணத்தை முதலீடு செய்து அதிகாரத்தை தக்க வைக்க போராடும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி, 40 கோடி, 25 கோடி என்று முதலீடு செய்து அந்த தொகுதிகளை வாங்க பார்க்கும். மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை, தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக பணியாற்ற வேண்டும் என்கிற மனம் இருந்தாலே போதும் என்பதை நிரூபிக்கத்தான் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நின்று வருகிறோம். இம்முறையும் எப்போதும் போல எமது மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களால் இயன்ற நிதியை கொடுத்து எங்களை வலிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இம்முறையும் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகளுக்கு எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் இனமாகவும் பணமாகவும் வலிமையாகவும் வளமையாகவும் நீங்களே நின்றிருக்கிறீர்கள். இம்முறையும் நிற்பீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் அன்போடு கேட்கிறோம். வரும் சட்டப்பேரவை தேர்தல் செலவுக்காக பொதுமக்கள் திரள் நிதி வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காணொலி வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்ட கட்சிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் முதல் 40 கோடி ரூபாய் வரை செலவு செய்வதாக அவர் விமர்சித்திருக்கிறார்.